தீபாவளி பலகாரத்தில் எது செய்கிறோமோ இல்லையோ முறுக்கு செஞ்சுருவோங்க. இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுட்டு போயிடலாம். வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பை 1 கப் எடுத்து அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தண்ணியை வடித்த பாசிப்பருப்பை அதில் சேர்த்து, அதாவது ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சாச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்து நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். எல்லாத்தையுமே அரைச்சு சேர்த்தாச்சு பாருங்க பாசிப்பருப்பு. அடுத்ததா 1 கப் பாசிப்பருப்பு மாவுனா 4 கப் அளவு அரிசி மாவு, கடைகளில் உள்ள மாவு தான் வாங்கியிருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவைக்கேற்ப சால்ட், பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நெய் இல்லைனாக்கா ஆயில் இதை அடுப்புல சூடு காட்டி இதை வந்து மாவுல சேர்த்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கிட்டேன் பாருங்க. தேங்காய் பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாசி பருப்புக்கு தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு முறுக்கு புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, எப்படி திரும்ப திரும்ப